சூப்பரா இருக்கு ப்ரோ. உண்மையிலே நல்லா இருக்கு. ஒரு அளவுக்கு ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஒரு நல்ல மெசேஜ் அந்த படத்துல டெலிவர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. லாஸ்ட் மினிட்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சு செல்வராகவன் நல்லாவே முடிச்சிருக்காரு படத்தை. நமக்கு விஷ்ணு விஷால் ஹீரோவா தெரிவாரு. லாஸ்ட் மினிட்ல பாருங்க யாரு வில்லன் யாரு ஹீரோன்னு உங்களாலே கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கு படத்துல. ஆரியன் வந்து ஒரு டீசெண்டான வாட்ச் மூவி. உண்மையிலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்தில் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலி வந்து சைக்கோ த்ரில்லர்னா என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து எந்த இடத்துல சைக்கோவா மாறலாம், அதுக்குள்ள ரீசன் எப்போ ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போதான் அந்த படம் வந்து ஜெயிக்கும். இந்த இடத்துல சைக்கோவான ரீசன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்ல முடியும். மனுஷன் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் வந்து எவ்வளோ நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், சரியான ரெஸ்பெக்டே கொடுக்குறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல 4 கதை எழுதின ரைட்டர் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு மரியாதையே கொடுக்குறது கிடையாது. அதே இது வந்து ஒரு சின்னதாக ஒரு வேஷம், ஒரு கோமாளி வேஷம் போட்ட வாட்டர்மெலன் சார் மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்களே பாருங்கள், வாட்டர்மெலன் சார் வர்றாரு, ஒரு புத்தக எழுத்தாளர் வர்றாரு, யாருக்கு நீங்கள் போய் மைக்க நீட்டுறீங்க? அதெல்லாம் வந்து தப்பு. நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் உள்ளவங்களுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு உணர்த்துற படம் தான் இந்த படம். ஒரு டீசெண்டாக வாட்ச்சு, ஒரு நல்ல மெசேஜை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து சரியாக பண்ணாததுனால வந்து கன்வே ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சார். ஒரு யூனிக்கான ஐடியா. அதை ஒரு என்ன சொல்ற சீரியல் த்ரில்லர் ஜானர் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு மட்டும் சொல்றேன், த்ரில் ஹிட் ஆகல. சாயல் தெரியுது உங்களுக்கு, பிகாஸ் ராட்சசன் படங்கிறது ஒரு ட்ரேட்மார்க் கமிட்மெண்ட். சோ அகைன் விஷுவல் பண்ணிருக்காங்க படத்துல. சோ உங்களுக்கு ஏதாவது சாயல் தெரியுது? எனக்கு ராட்சசன் சாயல் தெரிஞ்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அதுதான், நீங்க ராட்சசனையே கூட திரும்பி எடுங்க, நான் வந்து தியேட்டர்ல பாக்குறேங்கிற மாதிரி தான் நான்லாம் இருக்கிறேன். ஸோ எனக்கு ராட்சசன் அளவுக்கு இந்த படமும் எடுக்க முடியாது தெரியும். பட் இந்த படம் ஓகே, நல்லா என் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் பிலோ வரணும் இருந்துச்சு. அதுதான் ஒரு சீரியல் கில்லர் த்ரில்லரு. அதுல வந்துட்டு நல்ல சஸ்பென்ஸு, நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நல்ல ரிவீல் ஆகி கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் போய் கடைசியில வந்துட்டு மேரி ஃபெர்னாண்டஸ் இல்ல கிறிஸ்டோபர் அப்படி இடின்னு போகும்னு வந்து எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஹிட் ஆகல. அது அந்த அளவுக்கு த்ரில்லர் படம் ஸ்லோவா போகணுமான்னு எனக்கு தெரியல. ஃபாஸ்டாவும் போகும், ஸ்லோவாகவும் போகும். பிரிசனர்ஸுங்கிற ஒரு படம் தான் ஸ்லோவா போகும். அந்த மாதிரி படங்களும் இருக்கு. அதே நேரத்துல மற்ற ராட்சசன்லாம் செம்ம ஃபாஸ்டா போகும். பட் இந்த படம் வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா போகுது. கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதை நம்பி கேரக்டர் கூடயும் அப்புறம் வந்துட்டு வில்லன் கேரக்டர் செல்வராகவன் சார் கேரக்டரோடையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையான படம் ஆரியன். மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். நான் டிக்கெட் எடுக்கிறப்ப கூட 4-5 படம் இருக்கா, இது எப்படி எடுக்கிறது தெரியல. ஸோ கடல் மேலே பாரத்தை போட்டு தான் டிக்கெட் எடுத்தேன். பட் நல்ல படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி படங்கள் வரவே இருக்கலன்னா நம்ம படம் பார்க்குறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ரசிகர்களை கொண்டாடுறேன் இந்த காலத்தில். ரசிகர்களடா படமாக பாருங்கள், இது சினிமா ரசிகர்களுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே அழகாக பண்ணிட்டு உள்ளே போகிறதுனால இந்த படம் செம்மையாக இருந்தது. பார்க்குறப்ப ஹாலிவுட் மூவி மாதிரி இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தில் ஏற்படுத்திச்சு. அதுக்கு ஜஸ்டிஃபையும் பண்ணாங்க. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் இந்த கதைக்களம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி கதைக்களம் இல்லைன்னா அப்புறம் இதுக்கப்புறம் வர படங்கள்லாம் இந்த மாதிரி செவன்த் சென்ஸை யூஸ் பண்ணாதான் ஹிட் ஆகும். இல்லைன்னா நீ இந்த த்ரில்லர் மூவின்னு எடுத்துன்னு வந்தனா அது குப்பை படம் தான் அப்படின்ற மாதிரி. டோட்டலாவே வேற. ஏன்னா எல்லா த்ரில்லர் படத்துலயும் நம்ம வில்லனை கண் கூட பார்க்க முடியும். இதுல வில்லனே நமக்கு தெரிய மாட்டாரு. அதுதான் இந்த படத்துல டோட்டலாவே வேற. அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது. சஸ்பென்ஸா நீங்க வந்து பார்த்தாதான் நல்லா இருக்கும். சுவாரஸ்யம் போயிடும். ஆனா படம் சூப்பரா இருக்கு. ராட்சசனை விட விஷ்ணு விஷால் இதுல ஆக்டிங் நல்லா டெலிவர் பண்ணிருக்காரு. அதுதான் ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வேணான்னு நம்ம அவாய்ட் பண்ற பீப்புளையோ அல்லது வந்து நம்மளுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளையோ நம்ம வந்து வேணான்னு நம்ம சொல்றோம்ல, அதை இந்த படத்துல டெலிவர் பண்ணிருக்காங்க. அதுதான் இல்ல, இதுல வந்து சுவாரஸ்யத்தை வச்சுட்டே போறதுனால நமக்கு அந்த ஸ்லோனஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. எங்கேயுமே கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா முடிச்சிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க எல்லா கேரக்டர்ஸ்க்குமே. அதுதான் மியூசிக்லாம் எங்கேயுமே இது பண்ணல. அதே மாதிரி படத்துல உள்ளமே வந்து பிஜிஎம் ஓகே மேட்ச் ஆகிற அளவுக்கு பண்ணிருக்காங்க. எக்ஸலன்ட். நம்ம ராட்சசன் அளவுக்கு சொல்லலைன்னா இதுல நல்லா பண்ணிருக்காங்க. அதுதான் ராட்சசன் வந்து எப்ப சக்சஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி தான் நான் சொல்றேன். சாதாரண மனுஷன் வந்து சைக்கோவா மாறுறதுக்கு வந்து ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. இந்த ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனால நம்மள சைக்கோ அவன் மேலேயும் வந்து பரிதாபம் வரும், அவன் கொள்ற ஸ்கூல் டாப்பர் மேலேயும் நம்மளுக்கு பரிதாபம் வரும். 2 பக்கம் பரிதாபம் வரும். சாதாரண ஒரு சீனு
ஹீரோயினும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கூட நம்மளுக்கு பதட்டமாயிரும். எங்கடா அந்த இடத்துல வந்து அவன் வந்துருவானோ, வில்லன் வந்துருவானோன்னு சொல்லிட்டு. ஒரு கார் டயரை காமிக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ பதட்டமா இருக்கும். ஒரு பொம்மை சும்மா காம்பவுண்ட் வால்ல இருக்கும், நம்மளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஐயோ இந்த இடத்துல வந்து அவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு. அந்த பதட்டத்தை இந்த படத்தை உருவாக்கலன்னு சொல்ல முடியும். ரொம்ப வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சஸ்பென்ஸ் மூமெண்ட்டும் எதுவுமே இல்லை. ஓப்பன் சேலஞ்சாக விட்டாங்க. அது வந்து இந்த காலத்துக்கு எடுபடாது. அந்த நீங்கள் சொல்கிறது 2000க்கு முன்னாடினா ஓப்பன் சேலஞ்சை விட்டால் கூட நம்மளுக்கு கதைலாம் புரியாது. இப்போ தான் ட்ரைலரை பார்த்தோன்னே நம்ம படத்துடைய கதையை அக்குவர் அனைவராக உரிச்சிடும். அதனால பர்சனலாக என்ன பொறுத்தவரை படம் சரியாக கனெக்ட் ஆகல. அவர் வேற லெவலுங்க. அவருக்கு என்ன ரோல் கொடுக்குறாரோ அவர் எல்லா படத்துலயும் அதான் பண்றாரு. என்ன ரோல் கொடுக்குறாரோ அது பண்றாரு. அவரு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா பண்ண மாட்டேங்க, நான் வந்துட்டு ஒரு ஆக்டிங் ஜோனு ரியலிஸ்டிக் அப்படி ஏதோ ட்ரை பண்றேங்க மாதிரி சொல்லியிருப்பாரு. இஃப் ஐ எம் நாட் ராங் அந்த அப்படி சொல்லியிருப்பாரு. அதே நேரத்தில் அவர் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. இப்போ ரீசெண்டாக ஓஹோ என் பேபி வந்துச்சு, அது நான் பார்க்கல. ஏன்னா வந்து எனக்கு அந்த ஜானர்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு த்ரில்லர் ஜானர் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால வந்தேன். ஸோ ஆடியன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. விஷ்ணு விஷாலுக்கு எல்லா ஜானர் ஆடியன்ஸும் அவர் ஒவ்வொரு படமும் கொடுக்க கூட இவங்க வந்து போவாங்க அவங்க வந்து போவாங்க அந்த மாதிரி. இல்ல இது என்னை பத்தி ஒரு ஸ்பெஷலான த்ரில்லர் படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லிடுறாரு, இது சினிமா ரசிகர்களுக்கான படம் கிடையாது, இது சினிமா அதாவது ஒரு ரசிகனை கொண்டாடுற படம் கிடையாது, இது ஒரு கதை. இந்த கதையில நான் தான் வில்ல, என்னை கண்டுபிடிக்க ஒரு ஹீரோ வருவான், நீங்களாம் சாட்சி. ஆனால் 5 நாளைக்கு 5 கொலை பண்ண போறேன், பட் ஆனால் நான் இப்பயே செத்துருவேன், அந்த கொலை நடக்கும், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சுட்டுன்ஸ் ஆகுது. ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. கதை உள்ள நாங்கள் இன்னும் ஊடுருவி போறதுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு. அப்படி தலையை சாட்சி பேசுற சீனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா அழகா இருந்து பண்ணியிருக்கிறாரு தான் சொல்லலாம். ஜிப்ரான் இந்த படத்துல அல்டிமேட்டா பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் படத்தை நவுத்திட்டு போறதே அவர் தான் சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவும் ஜிப்ரான் சொல்லலாம். அவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தை. மைனஸாலாம் தெரியல. படத்தை பார்க்கும்போது அந்த மைனஸ் நமக்கு தெரியாது. ராட்சசன்ல நம்ம மியூசிக்கை ரசிச்சு பார்ப்போம், இங்க நம்ம ரசிக்கப்படியா இல்லைனாலும் நல்லா இருக்கு. விஷ்ணு விஷால் வந்து டோட்டலாவே இந்த படத்துல ஒரு வேற மாதிரி ஒரு ஆக்டிங் டெலிவர் பண்ணிருக்காரு. ராட்சசனே இதையும் கம்பேர் பண்ண வேணாம், அதுல பண்ணதை விட இதுல இன்னும் சூப்பராகவே பண்ணிருக்காருன்னு தான் நம்ம பண்ணியாகணும். அவரை தாண்டினா செல்வராகவனை தான் சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி அவர் தான் சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ஒரு நல்ல மெசேஜ் டெலிவர் பண்ணிருக்காரு. எல்லா படங்களையும் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு செல்வராகவனுக்கு. 5 out of 4 கொடுக்கலாம் தாராளமா. இருந்தா கூட பரவாயில்ல. நான் சொல்றது ஏ கண்டென்ட்டை கொடுத்து வயலன்ஸை கொண்டாந்தா கூட சைக்கோ த்ரில்லர் வந்து ஏத்துப்பாங்க. ஏன்னா கதையோட ஜானரே வந்து என்னங்கன்னா சைக்கோ த்ரில்லர். அதுல ஏ கொடுத்துட்டேன், கத்தியில குத்தி கிழிச்சு தொங்க விட்டேன், இல்லை எல்லாம் தூங்கும் போதே செத்து போயிடுறாங்க 5 பேரும். அப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஆகும்? அதனால வந்து ஓகே, போர்லாம் அடிக்கல. நான் சொல்றது போர்லாம் அடிக்கல. படம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே நல்லா பண்ணியிருக்காங்க, எஃபெக்ட்ஸ் நல்லா போட்டிருக்காங்க, மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க, காஸ்டிங்லாம் நல்லா போட்டிருக்காங்க. எல்லாருமே ரசிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அமீர் கான் பண்ண வேண்டிய ரோல் அந்த படம், அந்த ரோல் அதை கொண்டு செலவாக கொடுத்துருக்காரு. விடுவாரா அவர்? தமிழுக்கெல்லாம் அமீர்கான்லாம் தேவையில்லையா? நான் ஒருத்தன் போதும், போ எங்கள் உள்ளவனை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு உண்மையிலே விஷ்ணு விஷாலை பாராட்டணும். இந்த கேரக்டருக்கு செல்வராகவன் சார் செலக்ட் பண்ணது. செல்வராகவன் சாருக்கு உண்மையிலே நான் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸை வந்து பயங்கர பாராட்டு பண்ணலாம். இத்தனை படத்தை காட்டலாம். இந்த ரொம்பலாம் வந்து வில்லனோன்னா பயங்கரமெல்லாம் வரமாட்டாப்புல. ஒரு பேண்ட் செட்டு தான். அப்படி நடந்து வர்றதும் இப்படி நடந்து வர்றதும், அந்த எந்த இடத்துல ஹை ஸ்பீட் ஷாட் வைக்கணுமோ டேரக்டர் அந்த இடத்துல நல்லா ஹை ஸ்பீட் ஷாட் வச்சு சூப்பர் பண்ணிட்டாங்க. உங்களோட கோர் ஐடியா வந்துட்டு யூனிக்கா இருந்துச்சு, அது இந்த வரைக்கும் வந்ததில்ல, சூப்பரா பிடிச்சிட்டாங்க. அதே நேரத்துல அது வந்துட்டு சொல்ல ஒரு ஆர்டரை மாத்திருக்காங்க, அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அந்த சீரியல் த்ரில்லர்ல பார்த்து ஒரு எமோஷனல் ஹைப்ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுதான் பாட்டு இந்த காலத்துல வந்துட்டு நல்லா ப்ரொமோட் பண்ணி பண்ணணும். அது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ப்ரொமோஷன் தான் முக்கியம். ஏன்னா இப்ப நானே வந்து ஒரு பாட்டு கேட்கறேன்னா எனக்கு நல்லா ப்ரொமோட் பண்ணி ரீச் ஆனாதான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ இவங்க ப்ரொமோட் பண்ணாங்களான்னு தெரியல. படம் பார்க்கும்போது பிஜிஎம்மா வந்துட்டு பயங்கரமா இருக்கு. படம் செம்ம பிஜிஎம். அதான் ராட்சசன்லயும் கிப்ரான் சார் தான் பண்ணிருப்பாரு, இந்த படமும் கிப்ரான் சார் தான். ஸோ பிஜிஎம்லாம் பக்காவா இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் கிப்ரான் சார் இன்னும் இது மாதிரி நிறைய படங்கள், நிறைய பிஜிஎம்ஸ், நிறைய த்ரில்லர்ஸ் எல்லாமே பண்ணணும். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வராங்க. ஜிப்ரான் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர். அவர் சில படங்கள்லாம் பண்றாரு, என்ன காரணம்? இப்போ என்னன்னா, ஒரு அண்டா உள்ள மற்ற விட்டு கடைஞ்சாலும் சுத்தணும்னு வச்சுங்களேன், அது கூட மியூசிக் வரும்.
ஆனால் அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் தான் கொண்டாடுறாங்க. அதுக்கு மனக்கெட்டு பண்ணுறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. அவங்க இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கு அவ்வளோ லவ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதனால் இவர் லவ் பண்ணி பண்ணனால தான் ரேராக வருது மியூசிக். இல்ல படத்துக்கு வந்து ஸ்டோரி ஸ்கிரிப்ட் தவிர மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த படம் மியூசிக் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக் வந்து என்ன பொறுத்தவரை இந்த படத்தோட ஹீரோ ஜிப்ரான் வந்து ஒரு ஹீரோ. ஃபர்ஸ்ட் 10-15 நிமிஷம் படத்தை இழுத்துட்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து விஷ்ணுஷாலோ யாருமே கிடையாது, ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தோ கிடையாது. அந்த இடத்துல ஜிப்ரானும் செல்வராகவன் சார் தான் அந்த படத்தை தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். சாங்ஸ் தேவையில்லைங்க. இந்த மாதிரி போட்டு மொக்க பண்ணி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாமல் ஒரு டூயட் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், ஹீரோயினோட கட்டலில் போயிட்டு இது பண்ண போகிறேன், எல்லா 2K கிட்ஸ்லாம் வரணும்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டிமேட் சீன் வைக்கணும், அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாமல் இதுதான் சைக்கோத்தில் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். எதுவுமே சாயல் ஒரு வித்தியாசமான முயற்சி தான், ஒரு அருமையான அட்டம். ரொம்பலாம் பிடிக்கல, எனக்கு ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். செல்வராகவன் சார் வேஸ்ட் பண்ணல. அவருக்கு இது ஒரு நல்ல ரோல். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பக்காவா இருந்துச்சு. அவருக்கு ஆக்சுவலா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் பக்காவா இருந்துச்சு. பட் அவரோட கேரக்டர் ஸ்கெட்சா இல்ல அது என்ன மிஸ்டேக்கோ தெரியல. அவர் ஒரு வில்லன். அவர் தான் இந்த படம், அவரால் தான் இந்த படம் நவுறுது. பட் அவரை பார்த்து பயமோ பரிதாபமோ வரல, எனக்கு வரல. ஓகே, இந்த படம் ஒரு அனௌன்ஸ் பண்ணும்போது ராட்சசன் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க படம் பார்க்கும்போது ராட்சசன் இல்லை, ராட்சசனோட 1% கூட வரல. ராட்சசன் வந்து வேற ஜானர், இது வந்து வேற ஜானர். இது ராட்சசனோட நல்லா இருக்கு கதை. இந்த டைரக்டரோட தைரியத்தை பாராட்ட வேண்டியது. ஒரு கதையை வந்து முன்னாடியே நம்ம பாராட்டிட்டோம். த்ரில்லர் படத்துல எங்கேயாச்சும் கண்டிப்பா ஸ்லோனஸ் இருக்கும். அது மாதிரி கிளியாச்சு படத்துல ஸ்லோ வரும். ஸ்லோ எப்படின்னா இந்த மாதிரி படத்துலாம் ஸ்லோ ஒரு 2 இடத்துல காட்டுவாங்க. அது லாஸ்ட்ல கட்ட இருக்கிறப்போ அது புரியும் நம்ம. இந்த கதைகள் அப்படிதான் போகும். இல்லை, யாருமே இல்லை. அவங்க 2 பேருமே ஊறுகாய் போட்டல மாதிரி தான். ஒன்று பூண்டு ஊறுகாவும் ஒன்று மாங்காய் ஊறுகாய் மாதிரி தான். பெருசாக யூஸ் பண்ணல. மற்ற சாப்பாடுலாம் நல்லா இருந்தது. தேவைப்படுறப்ப தொட்டுக்கிற மாதிரி. அப்படியே இருந்தாலும் நல்லா இருக்கும். தேவையில்லாம காசு கொடுத்து எதுக்கு, சரி பொம்பளைங்க இருக்கணும்ட்டு வச்சிருக்காங்க. 5க்கு 3 கொடுக்கலாம்.